அவருமே அன்ஃபோல்ட் ஆயிட்டாருன்னா அப்ப இந்த ஐபிஎல்ல ஏதோ ஒரு பிளானோட தான் நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு டீமுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 10 பிளேயர்ல நான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அதுல எனக்கு ஒரு 5 பிளேயர் வந்தா போதும். அதுதான் சிக்கல். ஏன்னா 10 பிளேயர் இப்ப சிஎஸ்கே போது 10 பிளேயர் அப்படின்னா அதே பிளேயர் தான் கொல்கத்தா வச்சிருப்பாங்க. ஏன்னா பாருங்க இப்ப 10 டீம்ல அப்படிங்கிறது இப்போ பிளேயருக்கு கொண்டாட்டம். 10 டீம் இருக்கு. அந்த 10 டீம்ல இப்ப வர்ற ஒரு பிளேயருமே எடுக்கலன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பிளேயர்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்றத ஒரு முடிவாவே வந்திருக்காங்க. அப்படிதான் பாக்குறோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அசரங்கா வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அசரங்கா ஆல்ரெடி இவருமே ஒரு சிஎஸ்கே பிளேயர். நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம். ரச்சின் ரவீந்திரன் நம்ம ஏற்கனவே பேசணும் அன்சோல்ட் யாரும் எடுக்கல அப்படிங்கறத பத்தி. அடுத்து ஏலத்துக்கு வந்திருக்கக்கூடிய அசரங்கா 2 கோடி பேசிக் பிரைஸ். அவராது எடுப்பாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பா. ஏன்னா அசரங்காவும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர். ஒரு டீசென்ட்டா எக்கானமி தேவைப்படுது ஸ்பின்னர். கண்டிப்பா நூர் அகமத் பிளஸ் இவர். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மளுக்கு ஜடேஜா பிளஸ் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி வாங்கியிருக்காங்க 2 கோடி பேசிக் பிரைஸ். சிஎஸ்கே இவருக்கும் போல. சோ இததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிஎஸ்கே தோனி காதுல ஏதோ சொல்லிட்டே இருக்காரு, இந்த பிளேயர் வேணாம், எனக்கு இந்த பிளேயர் தான் வேணும், இதை எடுக்காதீங்க அப்படின்னு. போக போக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இருக்கு. யாரதான் எடுக்க போறாங்கன்னு தெரியலையே, ஒரு நல்ல பிளேயர் போயிட்டு இருக்காங்க அப்படி யார பிளான் பண்ணிருக்காரு தெரியல அப்படின்னு. லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பெரிய சொதப்பல் நம்ம செட் பண்ணிட்டோம். ஏன்னா கட்டசி பிளேஸ்ல இருந்தனால எனக்கு தெரிஞ்சு இப்ப பாக்குற ஆடியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே வெங்கடேஷ் ஐயர், நம்ம அடுத்து சென்னை பத்தி பேசிட்டு நம்ம பேசலாம். வெங்கடேஷ் ஐயர் இப்போ ஏலத்துக்கு வந்திருக்காரு. 2 கோடி அவருக்கு அதே பேசிக் பிரைஸ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 வயது ஆகக்கூடிய வெங்கடேஷ் ஐயரை எந்த டீம் எடுக்க போறான்னு தெரியல. ரொம்ப தீவிரமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வெங்கடேஷ் ஐயரை யார் எடுக்க, அதே பேசிக் பிரைஸ்ல பிக்ஸ் பண்ணலாமா இல்ல யாருமே எடுக்க வேண்டாம் அப்படி விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பேசிக் பிரைஸ்ல தான் நிக்கிறாரு. இன்னும் எந்த டீமும் ஏலத்தொகையை அறிவிக்கல, இன்க்ரீஸ் பண்ணல, அப்படியே போயிட்டு இருக்காரு. எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேஸ் பிரைஸ்ல தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் கிட்டத்தட்ட 23 கோடி கொடுத்து எடுத்து ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து போன வருஷம் டாப் 3 அந்த பொசிஷன்ல அவர் டாப் பிரைஸ் கொடுத்து வாங்கினாங்க. ஆனா கேகேஆருக்கு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதனால தான் அவர் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்படி டாப் 3 சொன்ன பிறகுதான் எனக்கு கேமரூன் கிரீன் திரும்ப ஞாபகத்துக்கு வராரு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதிக தொகை கொடுத்து டாப் 3ல இருந்த வெங்கடேஷ் ஐயர் அவர் டோட்டல் சொதப்பல் தான். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர் பூர்த்தி பண்ணல அப்படிங்கிற பெரிய ஏமாற்றம் தான். அப்ப அந்த மாதிரி நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஐபிஎல்ல அதிக தொகை கொடுத்து யாரும் எடுக்கிறாங்களோ அவங்கள தடுக்கிறாங்க. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் வந்து கேகேஆர் வந்து 24 கோடி எடுத்தாங்க. ஆனா அப்போ அவர் விளையாடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வெங்கடேஷ் ஐயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.